பயிர்க்கடன் தள்ளுபடியில் ரூபாய் 2393.33 கோடி நிதி மோசடி. தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை சட்டமன்ற பேரவை விதி எண் 110 கீழ் 5/2/2021 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் அறிவிப்பின்படி 31/1/2021 அன்று கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற 16,43,347 விவசாயிகளின் கடன் நிலுவைத் தொகை ரூபாய் 12,110.74 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசாணை எண் 16 நாள் 8/2/2021 படி வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளரின் வழிகாட்டுதலின்படி அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கூட்டுறவுத்துறை அலுவலர்கள், மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலர்கள் இடம்பெற்ற ஆய்வுக்குழுக்களின் பரிந்துரையின்படி பயனாளிகளின் பட்டியல் முதலில் தயாரிக்கப்பட்டது. அதனை பிற மாவட்ட அலுவலர்களை கொண்டு இரண்டாவது முறையாக மறு ஆய்வு செய்து உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அதில் நிகழ்ந்துள்ள விதி மீறல்களின்படி தமிழ்நாடு அரசிற்கும் அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கும் மாநில அளவில் ரூபாய் 2,393.33 கோடி அளவில் நிதி இழப்பு மற்றும் நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக ஆண்டு தணிக்கையில் சிறப்பு தனி அறிக்கையின் மூலம் தொகை மறுக்கப்பட்டுள்ளது. இதில் வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி அனைவரும் முழு பொறுப்பாகும். ஆனால் இதுநாள் வரை எவர் மீதும் நிதி இழப்பு மற்றும் நிதி மோசடிகளுக்கான கடும் ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் பெருமளவில் நிகழ்ந்துள்ள மாபெரும் நிர்வாக மோசடியாகும். இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு KR பெரியகருப்பன், புதியதாக பொறுப்பேற்றுள்ள கூட்டுறவுத்துறை அரசு கூடுதல் செயலாளர் டாக்டர் J ராதாகிருஷ்ணன் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் டாக்டர் N சுப்பையன் ஆகிய மூவரும் ஆட்சி பொறுப்புடன் தனி கவனம் செலுத்தி கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் முதல் செயலாளர் வரை ஒவ்வொருவரின் மீதும் பொருளாதார குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாகும். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 17,27,070.289 நிதி இழப்பு மற்றும் நிதி மோசடி நடைபெற்றுள்ளது. ஆனால் இதில் தொடர்புடைய 122 கூட்டுறவு சங்கங்களில் திண்டிவனம் சரகத்தில் ரெட்டணை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மட்டும் அன்றைய திண்டிவனம் சரக துணை பதிவாளர், இன்றைய விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநர் சொர்ணலட்சுமியின் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக 2 பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் செயலாளர் தமிழ்செல்வி தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணியமர்த்தப்பட்டுள்ளார். மேலும் திண்டிவனம் சரக துணை பதிவாளரின் வழிகாட்டுதல் மற்றும் அனுமதி பெறாமல் எழுத்தர் ராமமூர்த்தி வயது முதிர்வினால் ஆதாரமற்ற குற்ற வழக்கினை கூறி நிதி பயன் எதுவும் அளிக்காமலும் முறையான பணி ஓய்வு ஆணை பிறப்பிக்காமலும் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்ட மற்றும் பிற மாவட்ட கூட்டுறவுத்துறை அலுவலர்கள், விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலர்கள் அந்தந்த கூட்டுறவு சங்க பணியாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகளின்படி மற்றவர்கள் எவர் மீதும் பொருளாதார குற்ற பிரிவின்படி வழக்கு பதிவு செய்யாமல் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எடுத்துக்காட்டாகும். பயிர்க்கடன் தள்ளுபடியில் உறுதி செய்யப்பட்ட பயனாளிகளின் பட்டியல் கூட்டுறவு சங்கம், ஊராட்சி மன்றம், கிராம நிர்வாக அலுவலகம் ஆகியவற்றின் அறிவிப்பு பலகையில் அனைவரின் பார்வைக்கும் காட்சிப்படுத்தப்படவில்லை, அனைவரும் அறிந்ததே. மேலும் தமிழ்நாடு அரசின் மாவட்ட மற்றும் மாநில இணையதளங்களிலும் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினின் விடியல் அரசு லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்க முன்வருமா? சீரழிந்து வரும் கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் தொடர் தீவிர கண்காணிப்புடன் காப்பாற்றப்படுமா அல்லது லஞ்சம் மற்றும் ஊழல் வளர்ச்சித்துறையாக தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.